பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் சொல்லி பாருங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு நம்பிக்கையாய் இருந்து. ஆமென். கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கணுங்க. நம்முடைய சுய புத்தியின் மேலே ஒருவருங்க யாராக இருந்தாலும், அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிப ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சகோதரிமார்களாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது நம்முடைய சுய புத்தியின் மேலே சாயக்கூடாது. நம்ம நினைத்ததை சாதிக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. நினைத்ததை சாதிக்கணும், அது நல்ல காரியமாக இருந்தாலும் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே உங்க இது சித்தமா, இயேசுவே உமக்கு சித்தமா என்று கேட்க வேண்டும். அப்ப நம்ம சுய புத்தியின் மேல நமக்கென்று ஒரு சுயம் இருக்கிறது. அந்த சுய புத்தியில நாம் சாயவே கூடாதுங்க. அது என்னாலும் தோல்வியை தான் கொண்டு வரும். அப்ப சுய புத்தியில உன் முழு இருதயத்தோடு என்ன செய்யணுமா? கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கணுமா? அப்ப கர்த்தரிடத்துல நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, இதை செய்யலான் இருக்கிறேன், செய்யலாமா, இதை பண்ணலாமா என்று தேவனிடத்துல கேட்கணும். 6வது வசனம் சொல்லி பாருங்க. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீங்க எங்க பிரயாணப்பட்டு போனாலும் சரி, வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் சரி, வியாபார ஸ்தலத்துக்கு போனாலும் சரி, தொழிலுக்கு போனாலும் சரி, படிப்புக்கு போனாலும் சரி, எந்த காரியமா போனாலும் சரி, அந்த வழிகளெல்லாம் இயேசுவை நினைத்து கொள்ளுங்க. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. அவரையே நம்ம நினைத்து காரியங்களை செய்யும் பொழுது எங்கு போனாலும் நம்மை செவ்வைப்படுத்தி வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அப்போ அவரை முன்வைங்க. அவரை முன்ன வைத்து எல்லா காரியத்தையும் செய்யுங்க. செம்மையாய் நடத்தி தருகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனை மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரம். யான் நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்தில் தருகிற வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.